பாரிஜாத சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஷாலை தான் காட்டுறாங்க. விஷால் பாட்டு பாடி முடிச்சதுமே உடனே எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ விஷாலுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற இசை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இசை நினைக்கிறாங்க, நம்ம எதுக்காக ஏற்காட்டுக்கு வந்தோமோ அந்த ஆசை நல்லபடியாக நிறைவேறிச்சுது. விஷாலை எப்படியாவது பாட வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணணும். அதே மாதிரிக்கு நடந்துச்சுது. இதுக்கடையில் எவ்வளோ இடைஞ்சல்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இசை நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா விஷால் இசையை பார்த்து நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு நம்ம பாட்டு பாடினதுக்கு காரணம் இசையை தான். அவன் மட்டும் இந்த மாதிரிக்கு நம்மளை மோட்டிவேஷன் பண்ணலான்னா கண்டிப்பாக நம்ம பாடியிருக்கவே மாட்டோம் அப்படின்னு விஷாலும் இசையை பற்றி நல்ல விதமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே வர்ஷினியும் ராகவே தான் காட்டுறோம். அப்போ அவங்க ஜோடியாக எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ரீஜா காட்டுறாங்க. இவங்களை எதுவுமே நம்மளை பண்ண முடியலையே, அந்த வர்ஷினி என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு ஸ்ரீஜா ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இவங்க வர்ஷினியும் ராகவும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரவும் அப்போ உடனே வர்ஷினி சொல்கிறாங்க, ராகவும் நம்ம ஒரு கேம் விளாடலாமா அப்படிங்கும்போது, என்ன கேம் வர்ஷினி அப்படிங்கும்போது கண்ணாமூச்சி விளாடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ராகவும் சரி அப்படிங்கவும் அப்போ ராகவ் கண்ணை கட்டி விட்டுருந்தாங்க. வர்ஷினி பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க ராகவன்னு கத்திக்கிட்டே இருக்கவும் அப்போ ரொம்பவே ஹாப்பியாக ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் அங்கே வராங்க. வந்ததுமே அவங்க வர்ஷினியோட வாயை மூடிக்கிட்டு அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. வர்ஷினி என்னை விடுங்க விடுங்கன்னு அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க தூக்கிட்டு போகவும் அப்போ ராகவ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வர்ஷினி என்னது, நீ ஏதாவது குரல் கொடுத்தாதான் நீ இருக்கிற இடத்த நல்லா கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா என்னுடைய கண்கட்டை நான் ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகவ் பார்த்தோம்னா என்னது வர்ஷினியோட குரல் கொஞ்ச நேரமாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கட்டை அவங்க அவுத்துறாங்க. அவுத்தது பார்க்குறாங்க. அப்போ வர்ஷினி எங்கேயுமே காணலை. என்னது வர்ஷினி இங்கே தானே இருந்தா, எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடம் ஃபுல்லாக அவங்க தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணலன்னு ராகவுக்கு பயம் கொடுத்துருது. இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வர்ஷினி ஸ்ரீஜாவோட அப்பா அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, சார் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அந்த பொண்ணை நாங்கள் தூக்கிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அவள் கதையை நீங்கள் முடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வாயை துணி வச்சு அவங்க கட்டி வச்சிருக்கவும் அப்போ அந்த கெட்டை அவங்க அவுத்துருந்தாங்க. அவுத்துதுமே என்னை விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வர்ஷினி பார்த்தோம்னா எப்படியாவது ராகவுக்கு நம்ம போகிற இடத்த நம்ம காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராகவ் வர்ஷினிக்கு ஒரு முத்து மாலை வாங்கி கொடுத்தாங்களா. அந்த முத்து மாலையை அவங்க கலட்டி ஒரு இடத்த அவங்க போட்டு விட்டுறவும் அடுத்தது பார்த்தோம்னா வர்ஷினி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தயவுசெய்து விட்டுருங்கடா அப்படிங்கும்போது வர்ஷினியை பார்த்தோம்னா மேலே இருந்து ஒரு பள்ளத்தில் அவங்க தூக்கி வீசிருந்தாங்க. வர்ஷினி கத்திக்கிட்டே கீழே விழுந்துருந்தாங்க. இந்த விஷயத்தை ஸ்ரீஜாவோட அப்பா கிட்ட அவங்க சொன்னதுமே அவங்க அப்பா ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ரீஜா இன்னொரு நீ சந்தோஷப்பட்டுட்டு எதை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது, என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, வர்ஷனோட கதையை நான் முடிச்சிட்டோமா அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ஸ்ரீஜா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா அவங்க ராகவை தான் காட்டுறாங்க. ராகவுக்குள்ளே பயம் கொடுத்துருது. ஐயோ வர்ஷினியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தையும் வர்ஷினியோட ஃபோட்டோவை காட்டி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, இல்லையா நாங்கள் யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னதுமே ராகவுக்கு சந்தேகம் கொடுத்துருது. வர்ஷினி ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஸ்ரீஜா இருக்கிற அந்த ரூமுக்கு வராங்க. இங்கே பார்க்கும்போது விஷாலையும் இசையை தான் காட்டுறாங்க. இப்போ விஷால் இசை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு காலையில் நடந்ததுலேருந்து எதுவுமே சரியில்லை, ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரிக்கே இருந்துச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியல, ஆனால் ஏதோ நம்மளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ இசை அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஷால் அப்படிங்கிறாங்க. ஆனால் இசை நடந்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த ஸ்ரீஜா தான் இருக்கிறா, அவள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ராகவ் ஸ்ரீஜா இருக்கிற ரூமுக்கு வராங்க. வந்ததுமே ஸ்ரீஜாவை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ ஸ்ரீஜா உடனே எதுக்காக என்ன அடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு உண்மையை சொல்லு, வர்ஷினியை எங்கே மறைச்சு வச்சிருக்கிற உண்மையை சொல்லு அப்படிங்கவும், ஓ இதுக்காக தான் என்னை போட்டு அடிச்சிங்களா, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி வாமா வெளியே அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டலுக்காக கூப்பிட்டு இருக்கவும் அப்போ உடனே ராகவ் சொல்றாங்க, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, அப்போ உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே பார்த்தோம்னா அவங்க இசை வந்துருந்தாங்க. வந்ததுமே ராகவ் எதுக்காக இப்போ நீங்கள் ஸ்ரீஜாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது இசை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள், ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது வர்ஷினியை காணலை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஸ்ரீஜா பதட்டம் அடைகிறாங்க. என்ன ராகவ் சொல்லிட்டு இருக்கிறீங்க, வர்ஷினியை காணலை அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே அப்படியே இசை கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுது, வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அவங்க இசையும் அங்கே போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா
இசை வந்து சொல்கிறாங்க, ராகவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ராகவும் ஆமாம் இசை நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அதிகாரியும் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்ததுமே சொல்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கிறீங்க, எனக்கு என்னமோ வந்து அதாவது ஒரு டவுட்டாக இருக்குது, அவங்க வந்து இது மேலே இருந்து கீழே விழுந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராகவும் இசையும் வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அதாவது கீழே ஏதாவது விழுந்திருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வச்சு அவங்க கயிறை கட்டி அவங்க இறக்கி பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. அங்கே பாருங்க இந்த இடத்துல வரைக்கும் அவங்கள வந்து காணவே இல்லை, அதனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இப்போ அதிகாரியும் வந்து இதுக்கு மேலே நீங்கள் தேடுறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகவும் அவங்களுக்கு ஏதாவது விபத்து நடந்திருக்குன்னு சொல்லி தோணுது அப்படின்றதாங்க. இதனால வந்து இங்கேருந்து நீங்கள் போங்க, இது ஒரு ரிஸ்கான இடமாக்கும், நீங்களும் இங்கே இருக்காதீங்க அப்படின்னு இசை கிட்டேயே ராகவ் கிட்டே அவங்க சொல்லவும் அடுத்தது இசை வந்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க என்ன போகட்டும், ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு மேலே அவங்க தேட முடியலன்னு சொன்னாங்களா, நம்ம அங்கே தேடி பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து வர்ஷினிக்கு எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே ராகவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்படி இசையும் ராகவும் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து வர்ஷினி தான் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை அவங்க கழட்டி போட்டாங்களா, அந்த முத்து மாலையை வந்து ராகவும் வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே இது வந்து வர்ஷினியோட முத்து மாலை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் இந்த முத்து மாலையை ஆசைப்பட்டா நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கவும் அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்குது, அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த அடையாளத்தை காட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு முத்து மாலையை அவள் கழட்டி விசிறிப்பா போலுக்கு அப்படிங்கவும் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழ ஆரம்பிச்சதுமே ராகவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. எங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ வர்ஷினோட கதை முடிஞ்சு போச்சுது, என்கிட்டயா உங்கள் வேலையை காட்டினீங்க, ஸ்ரீஜானா யாருன்னு இப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து விசாலுக்கும் இந்த விஷயத்தை தெரிய வரவும் உடனே விசாலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற இசை வர்ஷினியை காணலை அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கவும் அடுத்ததான் வந்து இங்கே பார்த்தோம்னா வந்து சுபத்ராவை தான் காட்டுறாங்க. சுபத்ரா வந்து இப்போ அவங்க கணவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இத்தனை நாள் ஆகிப்போச்சுது, இன்னைக்கு அவங்க கிளம்புறேன்னு சொன்னாங்களா, சரி நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ராகவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ராகவ் வந்து அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சுபத்ராவுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிய வரவும் சுபத்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது வர்ஷினி அங்கே வந்தாலா, அவளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே வந்து இசைக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ வந்து ராகவும் அவங்க விசாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு, வர்ஷினி எப்படியா தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு தோணுது, நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது, அவங்கள பற்றின ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கவும் அப்போ இசை வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை என் தங்கச்சி இல்லாமல் நான் அங்கேருந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடவும் அப்போ ராகவும் சொல்கிறாங்க, ஆமாம் இசை நீ சொல்கிறது கரெக்டு தான், வர்ஷினி இல்லாமல் நானும் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கும். இப்போ ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க, நீங்கள் எத்தனை நாள் இல்லை எத்தனை மாதம் ஆனாலும் சரி தான், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி தான், கண்டிப்பாக வந்து வர்ஷினி வரப்போகிறது கிடையாது, என்ன ஒரு 4-5 நாள் இங்கே இருப்பீங்களா, அதுக்கப்புறமா தேடி நீங்களே வந்து சலிச்சதுக்கு அப்புறமா இங்கேருந்து கிளம்பி வரதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து நினச்சிட்டு இருக்கவும் அப்போ ராகவ் வந்து இசை கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த ஸ்ரீஜா மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ராகவ் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ வர்ஷினிக்கு வந்து அவளால் தான் ஏதோ ஆபத்து வந்திருக்குது, அவள் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இசை வந்து வர்ஷினி எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதுவும் ஸ்ரீஜாவால் தான் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஸ்ரீஜா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது என்ன ராகவ் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் வர்ஷினிக்கு இவளால் தான் ஆபத்து வந்திருக்கும், அதனால நான் அவன் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், அவளை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா தான் வந்து வர்ஷினிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து அடுத்தது என்ன நடந்துச்சு, ராகவ் வந்து ஸ்ரீஜா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, ஸ்ரீஜா வந்து கண்டிப்பாக இந்த தவறை நான் செய்யலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு, வர்ஷினி வந்து உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.